வணக்கம் அன்பு ட்ரூ கோல்டு உறவுகளே. இன்றைக்கி செக்கு அம்மி இதெல்லாம் ஓரங்கட்டி மிக்சி இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாத அளவுக்கு வந்துட்டோம். அந்த மிக்சியும் ஒர்க் பண்ணலைன்னா எவ்வளோ ஒரு சுமை பெண்களுக்கு தான். அப்படிங்கிற போது நம்ம அதை உடனடியாக ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சரி, இப்போ உறங்குது, மோட்டர் ஆன் பண்ணால் அந்த மிக்சி சுற்றலை, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கழட்டி பார்ப்போம் அப்படின்னு ஒரு துணிச்சலாக நம்ம இதை கழட்டியாச்சு. மிக்சியெல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியுமா அப்படின்னா, எதை கற்றுக்கிட்டு யார் வந்துட்டா பிறக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது தானே அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நாம் இதுதான் ஓடலை உறங்குது, அது நம்மக்கிட்ட முறைச்சிக்கிட்டு நிற்கிது. சரி, அது கூட கூலாக கிட்ட உட்காந்து பேசுமேன்ட்டு ரொம்ப உன்னிப்பாக நம்ம கழட்டி கிட்ட எடுத்துட்டோம். இப்போ பார்ப்போம் அது என்ன தான் பண்ணியிருக்குதுன்ட்டு. தண்ணி உள்ளே இறங்கி அது துரு ஏறி இருக்கு அப்படின்னு ஒரு நம்மளாக இமேஜின் பண்ணியாச்சு. இதை சுற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அந்த வீலை மாட்டி அந்த வீலை திருப்பி வச்சு நம்பி கழட்டினோம்னா அது வந்துருச்சு. புஷ் டைப்பு தான், அது மறையெல்லாம் கிடையாது, இழுத்தோம்னா வந்துடும். இந்த துரு ஏறி இருக்கிறத சுரண்டுவோம். ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி இதை வச்சு திருப்பிலியை வச்சு இந்த துருவை சுரண்டிடலாம். மேல் பக்கம் இருக்கிற துருவெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். அந்த இடத்துல ஒரு தூசு துப்பு இல்லாமல். அதை இப்போ நம்ம சும்மாவே ஆக்ஷன் பண்ணி பார்த்தோம். இப்போ எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, லைட்டாக ஓய்யுது, ஆனால் சுற்றலை. பிறகு என்ன பண்ணலாம், மண்ணெண்ணெய் விடணும். இப்போ மண்ணெண்ணெயை விடுறோம். அந்த இடத்துல மண்ணெண்ணெய் விட்டுட்டு அதே கட்டிங் பிளேயரை வச்சுட்டு சேக் பண்ணலாம். ஆனால் ஒரு 2 தட்டு தட்டி மண்ணெண்ணெய் உள்ளே இறங்குற அளவுக்கு கொஞ்சம் அதுக்கு வழி பண்ணி கொடுப்போம். சேக் கொடுக்கும்போது அந்த மண்ணெண்ணெய் அந்த கேப் வழியாக உள்ளே இறங்கி த்ரூ ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரீ ஆயிரும், சுற்ற ஆரம்பிக்கும். அதே போல் ஆக்ஷன் கொடுத்துருச்சு, கையிலேயே சுற்றுது, ஃப்ரீ ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக சுற்றுது. திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம மண்ணெண்ணெயை தொடச்சி ஆயில் விட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு லைஃப் கொடுக்கும். பின்னாடி இருக்கிற அந்த தளர்வு ஆக்ஷன் வேணும், ஃப்ரீ இது வேணும். அதுக்காக அதை கொஞ்சம் அந்த டென்ஷனை நம்ம குறைச்சி வச்சுக்கலாம், அல்லது டைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பித்த வேலை வெற்றிகரமாக நிறைவாயிடுச்சு. இப்போ அந்த தூசு துப்பு அழுக்கு இது எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த மியூசிக் கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கலட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப நீங்கள் சரியான கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சொன்னது போலவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஒயர் கனெக்ஷனை பார்த்துட்டு இப்போ எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி நான் அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. வெற்றிகரமாக இந்த அனைத்து வேலையும் முடித்து வெளி டோரையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெளிப்புற க்ளீனிங் வேலையும் முடிச்சிடலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணி ஓட்டி பார்த்து